கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு விஷயம் இன்னைக்கும் நம்ம வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 52வது வசனம். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். இந்த சம்பவம் நம்மள அநேக பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை தெரியாதவங்க நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இது உங்களுக்கும் ரொம்ப ஒரு பயனுள்ள ஒரு காணொலியாக தான் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். என்னன்னா, ஒரு கண்ணு தெரியாத ஒருத்தர் என்ன பண்ணுறான்னா, வழி அருகே என்ன பண்ணுறான்னா பிச்சை எடுத்துட்டு இருக்கான். அவனுக்கு சிறு வயதுலேருந்தே அவனுக்கு பார்வை கிடையாது. அப்போது அவன் இயேசு இந்த சைடு வரப்போறாருன்னு சொல்லிட்டு அவன் காது பட கேட்கும் போது அவனுக்குள்ள ஒரு விசுவாசம், ஐயோ இன்னைக்கு இயேசு இந்த சைடு வராரு, நம்ம எப்படியாவது நம்ம ஒரு காலை பிடிச்சாவது நம்ம பார்வை அடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு தோணுதல். ஆனா அவன் இயேசுவை பார்த்தது கிடையாது, ஏன்னா அவனுக்கு பார்வை இல்லை. ஆனா யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்கன்றதுக்காக அவன் மனசுல ஒரு சின்ன விசுவாசம். ஏன்னா அவன் யோசிக்கலாம், நான் சின்ன வயசுல இருந்தே கண்ணு தெரியாது, அப்புறம் எப்படி நான் பார்வை அடைவேன்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள அவன் யோசிக்கலாம். ஆனா அவன் அப்படி யோசிக்கல. அதுக்கு மாற அவன் என்ன பண்ணானா, இயேசு என்ன குணமாக்குவாரு அப்படின்ற ஒரு விசுவாசத்தை அவன் ஆள் மனசுல என்ன பண்ணா விதைச்சான். இன்னைக்கு நம்மள அநேக பேர் எத்தனை பேர் விசுவாசமா இருக்கும்? இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே எனக்கு எப்படியாவது ஏதாவது தாங்கப்பா, எப்படியாவது எனக்கு ஏதாவது பண்ணுங்கப்பான்னு சொல்லிட்டு அழுவோம் புரளுவோம். நம்மள மிஞ்ச எமோஷனலா யாருமே கிடையாது. ஆனா ஆண்டவர் மேல இருந்து பார்த்துட்டு தான் இருப்பாரு. நீ என்ன பண்ற, ஏது பண்ற, நீ உண்மையாலேயே விசுவாசிக்கிறியா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் இருப்பாரு. அப்போ இதை நீங்க படிச்சீங்க அப்படின்னா அவ்வளோ நல்லா அருமையா இருக்கும். ஆண்டவர் ஒன்னா சொல்றாரு, அவன் பார்வை அடைஞ்சதுக்கு அப்புறம் உன் விசுவாசம் தான்ப்பா அவனை ரட்சித்தது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்போ இந்த நாள்ல நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை நீங்க இன்னைக்கு ஏதாவது ஒரு தேவைகளோடு இருக்கலாம், நீங்க எதுவுமே பண்ணாதீங்க, ஆண்டவர்கிட்ட முழங்கால் படிட்டு, ஆண்டவரே நான் உங்களை விசுவாசிக்கிறேன். அன்னைக்கு எப்படி அந்த பார்வை இல்லாதவன் பார்வை அடைஞ்சானோ, இன்னைக்கு என் நிலைமை இப்படி இருக்கு, நான் உங்களை விசுவாசிக்கணும்ப்பா, கண்டிப்பா என் நிலைமை மாறும் அப்படின்னு சொல்லி நீங்க விசுவாசிங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.